லூசுங்களா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இஸ்ரேல் போர், அமெரிக்கா அவனுங்க ஒரு செம்மாடை ஏற்பாடு பண்ணுறானுங்க. இயேசு இருக்கிறாரா இல்லையா? முகமது நபி பெரியாளா இயேசு பெரியாளா? இவ்வளோ கணக்கு போடுறீங்களா? ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க. கடவுள்னா யார்ரா? ஆதியும் அந்தமும். ஆதிக்கும் அந்தமுக்கும் நடுவில் இருக்கிறவங்க தான்டா நீ என்னானோ. என்னடா கதை விட்டுனுக்கிறீங்க? ஆமாம் இஸ்ரேலு, ஜெருசலேமு, அமெரிக்கா வரும், ரஷ்யா வரும்னு கதை விட்டுனுக்கிறீங்க. இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்ன்றீங்க. ஒரு மயிரும் நடக்காது. கடவுள் ஒருத்தர் தான். ஐம்புலங்களும் அடக்கி ஆழ்ந்த அவர் தான் கடவுள்னு திருவள்ளுவர் எழுதி சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா சீன் போடாதீங்க. பிச்சைக்காரன் பேசுகிறான்னு சீன்லாம் போடாதீங்க. நான் எல்லாத்தையும் இந்த நெட்டில் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். எவன் என்ன கணக்கு போடுறீங்க, என்ன பேசுகிறீங்க? ஆதாம் என்ன பண்ணான், ஆபிரகாம் என்ன பண்ணான், இஸ்ரவேல் என்ன பண்ணான்? என்ன டேய், என்னடா கதை விட்டுனுக்கிறீங்க நீங்களாம்? யார்ரா கடவுள்? கடவுள் யார்? ஆதியும் அதுவும் எல்லாம் தெரிஞ்சவர். இதுக்கு நடுவில் இவ்வளோ டெஸ்ட் இருக்கு. இவர் என்னமோ ஆதாம படித்தார், சாத்தான் வந்தான்றான். இவனுங்க பெந்தகோஸ்துக்காரனுங்க ஒரு கதை சொல்லிங்கிறானுங்க, ப்ராடஸ்டன்ட் ஒரு கதை சொல்லிங்கிறானுங்க, ரோமன் கத்தோலிக் ஒரு கதை சொல்லிங்கிறானுங்க. இவனுங்க வேறு யூடியூப்காரனுங்களும் 1000 கதை சொல்லிங்கிறாங்க. என்னடா நினச்சின்னுக்கிறீங்க நீங்கள்? டேய், கடவுள் கடவுள் தான்டா, ஒரே கடவுள். புரியுதா? வெயிட் அண்ட் சி. இப்போ தொடர்ந்து அடிப்பேன் பாரு. நான் பிச்சைக்கார போய்தான் பார்த்தியா? எப்படி இருக்கிற பற்றியா? மொத்த பேருக்கும் பதில் சொல்கிறேன் நான். அமெரிக்க அதிபர்லேருந்து நத்தன்யாகு வரைக்கும், ஆயுதுல்லா கமேனி வரைக்கும் என்னடா கதை விட்டுனுக்கிறீங்க? இங்கே தமிழ்நாட்டில் 1000 யூடியூப்பில் போட்டுக்கணும் இவ்வளோ கதை விட்டுனுக்கிறீங்க நீங்கள். மொத்த பேருக்கும் இந்த பாரு, அப்படியே பாரு, இப்படியே உட்காந்து சொல்கிறேன் பாரு. நான் இயேசு யார்? முகமது நபி யார்? சாத்தான் யார்? அந்த கர்த்தர் யார்? இவனுங்க சொல்கிற